ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியான எம்மியான பக்கவடை. இதை எங்கள் ஊர் சைடில் பக்கவடைன்னு தான் சொல்லுவாங்க. போண்டாக்கு இது கணக்கில் சேராது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக என் வீட்டுக்காருக்கு கடலை மாவு ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் நாங்கள் மைதா மாவு சேர்த்திக்கிறோம். இது கூட நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதும் கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துருக்கேன். அது கூட காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் மிளகுத்தூள் நல்லா காரம், அதனால் நான் 2 ஸ்பூன் போதும்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூடவோ குறவோ கொஞ்சம் சேர்த்திக்கங்க. இப்போ நான் இது கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் பின்னாடி நான் செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா போட்டுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சைட் பை சைடாக ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமில் இருந்தால் தான் நல்லா போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் வரும். இது கூட நம்ம இட்லி மாவு இருந்தால் சேர்த்திக்கலாம். பட் இட்லி மாவு சேர்த்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வரும். ஆனால் குழந்தைகளுக்கு இது வயிற்றுக்கு ஆகாது அப்படிங்காட்டி நான் சேர்த்திக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும், நல்லா வரும். ஓ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பக்கவடை ரெடி ஆயிருச்சு. நல்லா பொன்னிறமான நிறத்தில் பொரித்து எடுத்தாச்சு. இது கூட நீங்கள் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே வர இட்லி பொடி பெரியவங்களுக்கு ஓகே, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புறப்போகாது, நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இட்லி பொடி வச்சு கொடுத்ததும் நல்லா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்